வணக்கம். தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்ற முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். நிவாரண முகாம்களில் உள்ளவர்களை மீள குடியமர்த்த அரசாங்கம் நடவடிக்கை. அனர்த்தங்களினால் நாட்டில் 6164 வீடுகளுக்கு முழுமையான சேதம். நாட்டின் அனர்த்த முகாமைத்துவ கொள்கையை புதுப்பிக்க வேண்டியது அவசியமாகும் எதிர்க்கட்சித் தலைவர். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகர் பகுதியில் இன்று நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். நிவாரண முகாம்களில் தற்போது சுமார் 7000 பேர் தங்கியுள்ளதாகவும் அவர்களை 2 அல்லது 3 மாதங்களுக்குள் மேல குடியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். முழுமையாக சேதமடைந்த வீடுகளின் எண்ணிக்கை 6138 உள்ளதாகவும் அந்த மக்களை மேல குடியமர்த்துவதற்கு சில காலம் எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் இதனை தெரிவித்தார். தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் தரவுகளின் அடிப்படையில் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளில் ஆபத்து இல்லை என கண்டறியப்பட்டால் அவர்களை மீண்டும் அந்த வீடுகளிலேயே குடியேற்ற முடியுமா என்பது குறித்து ஆராய்ந்து அதற்கான பணிகளை விரைவுபடுத்துவதாகவும் பிரபாத் சந்திரகீர்த்தி இதன்போது தெரிவித்துள்ளார். அதேபோல் வீடுகளை முழுமையாக இழந்தவர்களை குடியமர்த்துவதே தற்போதுள்ள பிரதான சவாலாகும். அதற்காக அரசாங்கம் முன்னெடுத்துள்ள விசேட வேலை திட்டத்தை விரைவாக செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மண் சரிவு அல்லது அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்தவர்களை குடியமர்த்துவதற்காக பொருத்தமான அரசு காணிகள் குறித்த தகவல்களை வழங்குமாறு அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு முகாம்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் மற்றும் தொடர்ந்தும் அபாய நிலையில் உள்ள பாடசாலைகளை தவிர ஏனைய அனைத்து பாடசாலைகளும் டிசம்பர் 16 ஆரம்பிக்கப்படும் என்றும் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். நிவாரண உதவிகளை பகிர்ந்தளிப்பதில் அல்லது அத்தியாவசிய சேவைகளை பெற்றுக் கொள்வதில் பொதுமக்களுக்கு ஏதேனும் பிரச்சினைகள் இருப்பின் 1904 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து முறைப்பாடுகளை தெரிவிக்க முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களினால் நாட்டில் 6164 வீடுகளுக்கு முழுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்த முகாமைத்துவ நிலையம் இன்று காலை வெளியிட்ட புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளது. மேலும் அனர்த்தங்கள் காரணமாக 1,12,110 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. இதேவேளை மண்சரிவு மற்றும் வெள்ளம் உள்ளிட்ட அனர்த்தங்கள் காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 643 அதிகரித்துள்ளது. இந்த அனர்த்தங்களில் சிக்கி இதுவரை 184 பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை 23,040 குடும்பங்களைச் சேர்ந்த 72,911 பேர் 796 பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். டிட்வா புயல் தாக்கம் காரணமாக 3,91,401 குடும்பங்களைச் சேர்ந்த 13,64,481 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்தங்களினால் தடைப்பட்டிருந்த மின்சார விநியோகத்தில் 99% மீண்டும் வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. எனினும் மத்திய மற்றும் ஓவா மாகாணங்களில் 26,000 பாவனையாளர்களுக்கு மின்சாரத்தை விநியோகிப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக அந்த சபையின் பிரதி பொது முகாமையாளர் நோயல் பிரியந்த தெரிவித்துள்ளார். இருப்பினும் தடைப்பட்டிருந்த அனைத்து மின்மாற்றி அமைப்புகளும் தற்போது மீண்டும் வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமையை தொடர்ந்து நாடு முழுவதும் 4.1 மில்லியன் மின்சார பாவனையாளர்களுக்கான மின்சார விநியோகம் தடைப்பட்டிருந்ததாக இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் நோயல் பிரியந்த தெரிவித்துள்ளார். டிட்வா புயலுக்கு பின்னர் நாட்டை கட்டியெழுப்பும் ரீபில்ட் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு இதுவரை 3,421 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக நிதி கிடைத்துள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. இது 11 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு அதிக பெறுமதியாகும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதுவரை 40 நாடுகளிடமிருந்து இந்த நிதியத்திற்கு நிதியுதவி கிடைத்துள்ளதாக நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரியபெரும தெரிவித்துள்ளார். அவ்வாறு வெளிநாட்டு நாணயங்கள் ஊடாக கிடைக்கப்பெற்ற நிதியானது 4.17 மில்லியன் அமெரிக்க டாலராகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதில் அதிகளவான பங்களிப்பு அமெரிக்காவிடமிருந்து கிடைத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்கு அடுத்ததாக ஆஸ்திரேலியாவிலிருந்தும் இங்கிலாந்திலிருந்தும் ஜெர்மனியில் இருந்தும் குறித்த நிதியத்திற்கு அதிகளவில் பங்களிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
அனர்த்தம் காரணமாக எதிர்காலத்தில் நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான சாத்தியமில்லை என விவசாய அமைச்சர் KT லால்காந்த் தெரிவித்துள்ளார். சில அரிசி வகைகளை பயிரிடும் அளவுகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாகவே சில சந்தர்ப்பங்களில் அரிசியை இறக்குமதி செய்ய நேரிட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளத்தினால் சேதமடைந்த கல்நீவ பிரதேசத்தில் உள்ள வயல் நிலங்களை மீண்டும் பயிரிடும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் KT லால்காந்த் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் போகத்தில் பயிரிடப்படும் நாட்டரிசியை தவிர ஏனைய விளைச்சல்களுக்கு அதிக விலையை வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். மீண்டும் எழுவது குறித்த பாரிய அனுபவம் விவசாய மக்களுக்கே உள்ளது. விவசாய மக்கள் இந்த அழிவின் போது மீண்டும் எழுவார்கள் என்பது குறித்து எவ்வித சந்தேகமும் இல்லை என தெரிவித்துள்ளார். இந்த அழிவு ஏற்பட்டவுடன் விவசாயிகள் பயிரிடுவார்கள், அதில் பிரச்சினை இல்லை. ஆனால் விதை நெல் பிரச்சினை வரக்கூடும் என்றே எமது மனதில் முதலில் தோன்றியது. ஆனால் விதை நெல் குறித்து எங்கும் பேச்சுக்களே இல்லை எனவும், அதனால் எதிர்காலத்தில் அரிசி பிரச்சினை வரும் என யாராவது நினைத்துக் கொண்டிருந்தால் அவ்வாறான பிரச்சினை எதுவும் இல்லை. பயிரிடப்படும் அளவுகளில் உள்ள மாற்றங்கள் காரணமாக சில வகைகளில் வெளிநாட்டிலிருந்து கொண்டுவர வேண்டியுள்ளது என அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த நாட்களில் நாம் கேரி சம்பாவை குறிப்பிட்டளவு இறக்குமதி செய்தோம். கேரி சம்பா பயிரிடப்படும் அளவு குறைந்ததாலேயே அதனை இறக்குமதி செய்ய நேரிட்டதை தவிர நாட்டில் அரிசி தட்டுப்பாடு நிலவுவதால் அல்ல என அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அனர்த்த முகாமைத்துவ கொள்கையை புதுப்பிக்க வேண்டியது அவசியமாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மாத்தளை மாவட்ட மக்களின் சுகதுக்கங்களை ஆராயும் நோக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று மாத்தளை, ரத்தோட்டை, கைகாவள பகுதிகளுக்கு விஜயம் மேற்கொண்டார். இங்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களை பராமரிப்பதும் பாதுகாப்பதும் அனைவரினதும் பொறுப்பும் கடமையுமாகவே அமைந்துள்ளது. எதிர்காலத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இயற்கை பேரிடர்கள் மற்றும் அனர்த்தங்கள் நிகழும் போது அவற்றிலிருந்து வரும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் இந்த பேரிடரின் போது எடுக்கப்பட்டதா இல்லையா என்பது கேள்விக்குறியாகவே இன்று வரை காணப்படுகின்றதாக அவர் தெரிவித்துள்ளார். வளிமண்டலவியல் திணைக்களமும் வானிலை ஆய்வாளர்களும் கடந்த 11ஆம் திகதி முதல் வானிலை நிலைமையை படிப்படியாக மோசமடைந்து வருவதாக படிமுறையாக நாட்டுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவித்து வந்தனர் எனவும் 10 நாட்களில் இது புயலாக உருவெடுக்கும் என்றும் முன் அறிவித்தல் விடுத்திருந்தனர். இந்த காலகட்டத்தில் மக்களை வெளியேற்றவும், மக்கள் மீது வரும் பாதிப்புகளை குறைக்கவும், அனர்த்த முன்னாயத்த திட்டங்களை முன்னெடுக்கவும், அனர்த்தங்களால் பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகளை, பிரதேசங்களை முறையாக முகாமைத்துவம் செய்வதற்கும் இயலுமை காணப்பட்டிருந்த போதிலும் இதனை எதிர்கொள்வதற்கு தேவையான இடர் முகாமைத்துவ திட்டம் ஒன்று இந்த அரசாங்கத்திடம் இருக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆகையால் நாட்டிற்கு புதிய இடர் முகாமைத்துவ வேலைத்திட்டம் ஒன்று அவசியம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல இடங்களில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஓவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும், வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும், அத்துடன் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். சப்ரகமுவ மத்திய மாகாணங்களிலும், காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வேளையில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். இந்திய பெருங்கடலில் வைத்து சீனாவிலிருந்து ஈரானுக்கு செல்லும் ராணுவம் தொடர்பான ஆவணங்களை கொண்ட கப்பலை அமெரிக்க சிறப்பு நடவடிக்கை குழு கைப்பற்றியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த செய்தியை சர்வதேச ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ளது.
இந்த சம்பவம் கடந்த மாதம் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு ஈரான் தனது ராணுவ ஆயுத களஞ்சியத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த செய்தி தொடர்பில் ஈரானோ சீனாவோ இதுவரை கருத்து வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகர் பொண்டி கடற்கரை பகுதியில் இன்று நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் உயிரிழந்துள்ளதை அந்நாட்டு போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். அவர்களில் 9 பொதுமக்களும் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய ஒருவரும் அடங்கியுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. அத்துடன் இந்த சம்பவத்தில் 12 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடைய இருவர் மீதும் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ள நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்றைய நபர் காயமடைந்துள்ள நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் நடவடிக்கை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அப்பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறும் நியூ சவுத் வேல்ஸ் போலீசார் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.